வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, React JSல உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்ம வந்து எப்படி வந்து பாய்லர் பிளேட் செட்டப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. இதுல வந்து நம்ம வந்து மொத்தம் வந்து 3 ஃபோல்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து git ignore, package JSON, readme md அப்படின்ற மாரி ஃபைல்ஸ் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நோட் மாடியூல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து செட்டப் பண்ணுவோம்லங்க Reactல வந்துட்டு பாய்லர் பிளேட். ஸோ அந்த பாய்லர் பிளேட்டுக்கு தேவையான எல்லாமே நோட் மாடியூல்ஸ்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு பேக்கேஜ் வேணும். நம்ம தேர்ட் பார்ட்டி இருந்து ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த நோட் மாடியூல்ஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். என்பிஎம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பேக்கேஜ் வேணுமோ, அத வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து இந்த நோட் மாடியூல்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக். ஸோ பப்ளிக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுல தேவையானது வந்து index.html தான். ஸோ index.html எப்பொழுதும் போல ஆல்ரெடி உள்ளது போல தாங்க. எல்லாமே வந்துட்டு தீம் கலர், இந்த வியூ போட்டு, இந்த மேல நம்ம குடுக்குற டிஸ்கிரிப்ஷனு, ஸோ இதெல்லாம் வந்து இதுவாகும். இதுல வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு இந்த நோ ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி இதுல வந்து நம்ம முன்னாடி அதுல வந்து ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லி குடுத்திருப்போம். இதுல வந்து நோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இந்த லைன் நம்பர் 30ல வந்து இருக்கும். நம்ம HTML, CSS, JavaScript இதுல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் குடுத்து அந்த சோர்ஸ தான் நம்ம வந்து எம்பெட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லாம இதுல அப்புறம் எப்படி JavaScript வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் டிவ்ல வந்து ஐடி வந்து ரூட்ன்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து செட்டப் ஆகியிருக்கும். ஸோ இந்த லைன் நம்பர் 31ல பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஐடிய வந்து எப்படி வச்சு எடுக்கிறது அப்படின்னா, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி வச்சு நம்ம எடுப்போம். ஸோ இந்த ரூட்ட நான் எங்கேருந்து அக்சஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ்குள்ள போனோம்னா, நமக்கு வந்து index.jsன்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த index.jsல பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து கிரியேட் ரூட் குடுக்குறேன். ஸோ இந்த React DOM இருக்குல்ல, ஸோ இந்த React DOMல நான் வந்து ஒரு ரூட் வந்து கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த நேம் அங்க என்ன குடுத்துருக்கோமோ, அந்த ரூட்ட இங்க வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள என்ன ரெண்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ரெண்டர் தான் பண்றேன். ஸோ இந்த ரெண்டர்ல வந்து நான் என்ன ரெண்டர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ன்றத ரெண்டர் பண்றேன். ஸோ இந்த ஆப் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த app.jsன்ற ஃபைல்லேருந்து வந்து நம்ம பண்றோம். ஸோ நம்ம இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல மாடியூல்ஸ் கான்செப்ட்ல வந்து பேசியிருந்தோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த ஆப்ல தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து ரன் ஆகுது. எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுல வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்ன்னு சில இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த செட்டப் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து எப்ப யூஸ் ஆகும்? இந்த டெஸ்ட்லாம் நம்ம வந்து டெஸ்ட் கேஸஸ்லாம் இந்த யூனிட் டெஸ்ட் கேஸ் அந்த மாரிலாம் சொல்லுவோம். நம்ம அப்ப எழுதுறப்ப தான் வந்து நமக்கு இந்த மாரி இந்த செட்டப் டெஸ்ட், இந்த ரிப்போர்ட்டு, இந்த லோகோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இண்டெக்ஸ்க்கு வந்து தேவையான சிஎஸ்எஸ் வந்து இங்க இந்த ஸ்டைல்ல வந்து இங்க இருக்கும். அதே மாரி app.jsக்கு இருக்குல்ல, ஸோ இங்க வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே அந்த சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து இங்க வந்து உள்ள இருக்கும். ஸோ நம்ம இத வந்து இப்போ கிளீன் அப் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளீன் அப் பண்றதுக்கு முன்னாடி, நான் இப்ப இந்த சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆப்ல உள்ளது தான் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும் சொல்லிட்டு யூஐல வந்து ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்ட்ரோல் ஜே குடுத்து டெர்மினல வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ புல் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த என்பிஎம் ஸ்டார்ட்ன்றது ஏன் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ்.jsonல போனீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு எனக்கு வந்து இங்க ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்ல வந்து ஸ்டார்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ நீங்க இத ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலே போதும். இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்ல வந்துட்டு நம்ம வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த நோடோட சேர்ந்து இந்த என்பிஎம்மும் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இந்த நோட் மாடியூல்ஸ் சொன்னேன்ல, என்ன பேக்கேஜ் வேணுமோ நீங்க என்பிஎம் ஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். என்பிஎம் இன்ஸ்டால்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி உள்ளது தான் இது. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்றது குடுத்துட்டேன் அப்படின்னாலே, எனக்கு வந்து இங்க வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா, நான் ப்ரௌசர்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம app.jsல என்ன இருக்குன்றத பார்ப்போம். இந்த app.jsல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லோகோ. இந்த லோகோ வந்து இங்க நம்ம வச்சிருக்கோம். ஜஸ்ட் அத வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த லோகோவ நம்ம எங்க ஷோ பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் டேக் உள்ள வந்து இத வந்து நான் ஷோ பண்றேன். அதே மாரி இங்க வந்து பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம HTMLலாம் போடும்போது கிளாஸ்ன்னு சொல்லி போட்டிருப்போம். இதுல வரும்போது கிளாஸ் நேம்னு சொல்லி போடணும். அந்த என் வந்து கேப்பிட்டல்ல இருக்கணும். ஸோ கேமல் கேசிங்ல இருக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து சின்ன சின்னது தான் வந்து மாறும். இது அப்படியே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நம்ம HTMLல எழுதுற மாரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வச்சிருக்கேன். ஸோ அதே மாரி வந்து ஒரு ஆங்கர் டேக் ஒண்ணு இருக்கு. ஸோ இது கீழ வந்து நம்ம வந்து ஒரு H1 வந்து எழுதிடலாம். ஸோ கோட் வித் அஸ்வின்ற மாரி எழுதிடலாம். ஸோ கோட் வித் அஸ்வின்னு குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் த டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லி வருது நமக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரௌசர ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000ல வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து கேட்கலாம், இங்க வந்து கோ லைவ்ல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த லைவ் சர்வருக்கு பதிலா இங்க வந்து ரியாக்ட்ல வந்து என்ன அப்படின்னா, ஹாட் ரீலோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாட் ரீலோடிங்னா என்னன்னா, நம்ம வந்து சேவ் பண்ண அது வந்து யூஐல வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதுவாவே வந்து ரெண்டர் ஆயிடும். இப்போ நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்றோம்ல HTML, CSSக்குலாம். ஸோ அந்த மாரி இல்லாம, நம்ம இங்க சேவ் பண்ணாலே வந்து அங்க வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹாட் ரீலோடிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரியாக்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால நம்ம அந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு நார்மலாவே என்பிஎம் ஸ்டார்ட் குடுத்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இது யூசுவலாவே டிஃபால்ட்டா போர்ட் நம்பர் 3000ல வந்து ரன் ஆகும்.
ஸோ ஆல்ரெடி வேற ஒரு இது வந்து ரியாக்ட் ஆப் வந்து 3000ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கேட்கும். நான் 3001 யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே அடுத்த போர்ட்டை வந்து செக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி வேற என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் லாக்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பேக்கேஜ் ஜேசனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அது நமக்கு வந்து பெருசா கிடையாது. ஸோ ரீட்மி டாட் எம்டினா என்ன அப்படின்னா, இங்க வந்து நீங்க உங்க ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம ஏதாவது வேர்டிங்ஸா எழுதணும், டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வேணும்னா நீங்க வந்து இங்க வந்து எழுதிக்கலாம் இந்த ரீட்மி டாட் எம்டில. ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த மை ஆப் வந்து நம்ம ஃபோல்டர் நேமு. ஸோ இதை வந்து நம்ம ப்ரௌசர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது. லோக்கல் ஹோஸ்ட் 3000ல ரன் ஆகுது. சரி, ஓகே. நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொடுத்த சோர்ஸு, அப்புறம் வந்து நம்ம கொடுத்த வேர்டிங்ஸு, அப்புறம் ஆங்கர் டேக், அப்புறம் நம்ம கொடுத்த ஹெச்1 இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.